வியூவர்ஸ், இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம், நாடு, வீடு, தெரு. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸ் ஆக இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதி. விடை அசதி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நில என்று, நிலவென்று, நிலவன்று, நிலவு என்று. விடை நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள், தமிழெங்கள், தமிழங்கள், தமிழ் எங்கள். விடை தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் தென்று, அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் ஒன்று, அமு கூட்டல் தென்று. விடை அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர், செம் கூட்டல் பயிர், செமை கூட்டல் பயிர், செம்பு கூட்டல் பயிர். விடை செம்மை கூட்டல் பயிர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. விடை மேன்மை. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி, நிலா, வானம், காற்று. விடை மேதினி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். சென் கூட்டல் தமிழ், செம் கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். விடை செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும், பொய் கூட்டல் கற்றும், பொய்யே கூட்டல் கற்றும், பொய் கூட்டல் அகற்றும். விடை பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும், பாட்டுருக்கும், பாடிருக்கும், பாடி இருக்கும். விடை பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை, எட்டி திசை, எட்டு திசை, எட்டி இசை. விடை எட்டு திசை. எழுத்து பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னா முதல் எழுத்துக்கள் ரெண்டுமே ஒண்ணு போல வந்தா அது மோனை சொற்கள். அப்போ இந்த பாட்டுல கொட்டுங்கடி, கோதையரே, எட்டு திசை, எட்டிடவே, ஊழி, ஊற்று, அறிவு, அழியாமலே, மெய், மேதினி. இது எல்லாமே மோனை சொற்கள். பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்துச்சா அது எதுகை சொற்கள்.
கொட்டுங்கடி, எட்டு திசை. இதுல இட்டுன்ற 2வது எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. ஊழி, ஆழி. இதுல லீ என்ற 2வது எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. பொய், மெய். இதுல ஈ என்ற 2வது எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. கண்டதுவாம், கொண்டதுவாம். இதில் இன் என்னும் 2ஆம் எழுத்து ஒண்ணு போல வந்திருக்கு. பூட்டருக்கும், பாட்டிருக்கும். இதுல இட் ஒண்ணு போல வந்திருக்கு. சோ இது எதுகை சொற்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மைனாலே பழமை. சோ ஆன்சர் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். இடப்புறம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடன் கூட்டல் புறம், இடது கூட்டல் புறம், இட கூட்டல் புற, இட கூட்டல் புறம். ஆன்சர் இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, சீரி கூட்டல் இளமை, சீர்கூட்டல் இளமை. விடை சீர்கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம், சிலம்பதிகாரம், சிலம்பு புதிகாரம், சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ், கண்ணி தமிழ், கணினி தமிழ், கணினி தமிழ். விடை கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் கண்ணதாசன், பாரதியார், பாரதிதாசன், வானுதாசன். விடை பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள். மா என்னும் சொல்லின் பொருள் மாடம், வானம், விலங்கு, அம்மா. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸ். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு. தனி சிறப்பு. உலக மொழிகளுள் தனிச்சிறப்பு உடையது தமிழ். உலக மொழிகளில் தனிச்சிறப்பு உடையது தமிழ். நாள்தோறும். நாம் நாள்தோறும் திருக்குறள் படிப்பது நல்லது. நாம் நாள்தோறும் திருக்குறள் படிப்பது நல்லது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், தொல்காப்பியர். விடை தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். போர்க்களத்தில் டேஸ் புண்படுவது இயல்பு. போர்க்களத்தில் டேஸ் புண்படுவது இயல்பு. கழுத்தில், மார்பில், காலில், தலையில். விடை மார்பில். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் டேஸ். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் டேஸ். கலிலியோ, தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன், சார்லஸ் பாபேஜ். விடை கலிலியோ. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் கலிலியோ. திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர். திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர்
திருவள்ளுவர், திருவள்ளுவ முனுசாமி, ராபி சேது பிள்ளை, கபிலர். ஆன்சர் கபிலர். திருவள்ளுவ மாலை என்ற நூலை எழுதியவர் கபிலர். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. 4 மாத்திரை அளவுள்ள வல்லின உயிர்மை டேஸ் எழுத்தில் தொடங்கும் சொல் கண்டேன். 4 மாத்திரை அளவுள்ள வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் கண்டேன். 4 மாத்திரை அளவுள்ள மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் நண்பகல். 4 மாத்திரை அளவுள்ள மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கும் சொல் நண்பகல். வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் கண்டேன். 4 மாத்திரை அளவுள்ள இடையின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் வாழ்த்து. 4 மாத்திரை அளவுள்ள இடையின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் வாழ்த்து. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அக்து. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அக்து. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படுகிறது. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. குறுகி ஒலிக்கும் டேஷ் ஆகிய 5ம் குரில் எழுத்துக்கள். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குரில் எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குரில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் டேஷ் ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 6th புக் பேக் கொஸ்டின்ல இயல் 1 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.